அஷ்டவசுவின் ஆன்மீக சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி, 7.5 சனி, அர்த்தம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக நம் ராசிக்கு வந்துட்டாரு, இனி எல்லாம் விளங்கின மாதிரி தான் அப்படின்னு புலம்புறதும், ஒரு சிலர் எல்லா சனியும் விலகிருச்சு, இனி நல்ல வாய்ப்புகள் வரும், சாதிக்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்ப்புக்கும் காரணமாக இருக்கிற இந்த சனி நல்லவரா கெட்டவரா, மந்தன், சோம்பேறி, முடவன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவரோ சிவனுக்கு நிகரானவரா, சனீஸ்வரன் ராஜகிரகமாக ஒவ்வொரு வாழ்விலையும் தன் மாற்றம் மூலம் பல மாற்றங்கள் செய்கிறாரு. அவர் பற்றி சுருக்கமாக பகிர்ந்துக்குவோம் ஒரு புரிதல் தெளிவுக்காக. ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்னு மும்மூர்த்திகளாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இருக்கிறாங்க. அதில் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மன் சிருஷ்டியை முழுமை பெறாமல் பார்க்க முடியாது. அதனால தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனுக்கு கோவில்களோ அடையாளங்களோ நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைக்கல. காப்பாளரான விஷ்ணுவுக்கு ஜீவராசிகளுக்கு வெளியிலிருந்து எந்த தீங்கு நேர்ந்தாலும் காப்பாற்ற சங்கு, சக்கரம், கதாயுதம்னு அடையாளத்தோட ஆயுதபாணியாகவும், உடல் உள்ளே எந்த தீங்கு ஏற்படாமல் இருக்க தன் சன்னதியில் துளசி தீர்த்தம் தந்து உடல் காப்பதும், மனம் பொறுத்தவரை அகங்காரம் செருக்கு ஏற்படாமல் இருக்க மனோபயம் ஏதும் ஏற்படாமல் நான் இருக்கிறேன்னு சொல்லவும், அந்த தைரியத்தை தரவும் தன் திருவடி தாங்கிய சடாரி கொண்டு நம்ம தலையில் வச்சு ஆசீர்வதித்து பாதுகாக்கிறாரு. இப்படி காத்தல் தொழில் செய்து காப்பாளராக விஷ்ணுவும் அன்றாடம் செய்யும் செயல்கள் மூலம் ஏற்படுகிற பாவங்கள், புண்ணியங்கள் அனைத்தும் நம் செல்களில் பதிவாகி அதிலிருந்து வரும் ஆற்றல் மூலம் நம் வாழ்க்கையில் நல்லது கெட்டது வர துவங்கும். அதை தவிர்க்கிற பொருட்டு தாங்க சிவன் தியானத்தில் இருந்து அன்றாடம் ஏற்படுற பதிவுகளை, வினைகளை அழித்து வினை ஒன்றும் இல்லாமல் அழித்தல் தொழில் செய்து வருகிறார். சிவன் தவிர மும்மூர்த்திகளுக்கும் பிரம்மனுக்கோ விஷ்ணுவுக்கோ தியானத்தில் இருப்பது போல சாமி படங்களோ சாமி சிலைகளோ இருக்காது. நான் பார்க்கவும் வாய்ப்பில்லை. ஆனால் வினைகளை அழிக்கும் சிவனுக்கு தியானத்திலிருந்து அதை அழித்தலுக்கு அடையாளமாக கொண்டிருக்கிறதால தான் அவர் படம், சிலை அனைத்தும் தியானத்தில் இருக்கிறது போல இருக்குது. சரி, இந்த விவரங்களுக்கும் சனிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குங்க? மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவனின் பெயரை கொண்டு அவருக்கு இணையான அந்தஸ்தோட சனி, சனீஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆக்கிற கடவுள் பிரம்மனுக்கும் காக்கிற கடவுள் விஷ்ணுவுக்கும் பல நாமங்கள் இருக்குங்க. அவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லி சனியை அழைக்கிறதில்ல. பிரம்மன் நாமம் சொல்லி அழைத்தால் அவர் ஆக்கல் தொழிலில் சம்மந்தப்பட்டவர் ஆயிடுவார். விஷ்ணுவோட நாமம் சொல்லி அழைச்சா அவர் காத்தல் தொழிலில் சம்பந்தம் உள்ளவர் ஆவார். இவங்க 2 பேரோட பேர்களும் இல்லாமல் அழித்தல் தொழிலில் சம்பந்தம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால தான் சிவனோட பேராக சனீஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதற்கு காரணம் நம் முன்னோர்கள், மூதாதையர்கள், பிதர்கள் 21 தலைமுறையில் ஏதோ ஒரு தலைமுறையோட உயிரணுக்கள் கொண்டு தான் நாம் பிறந்து உள்ளோம். அந்த தலைமுறையில் ஏற்பட்ட பதிவுகளின் ஆற்றல் மூலம் நல்வினையோ தீவினையோ அனுபவிக்க இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அப்படி செய்த பாவ புண்ணிய கர்ம வினைகள் அனைத்தும் இந்த ஜனனத்தில், இந்த பிறவியில் சனி நம் ராசி அமைப்பின்படி அமர்ந்து முற்பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் நல்ல பலன்களை தந்து புண்ணிய வின பதிவுகளை எல்லாம் அழித்து கணக்க நில் நேர் அப்படின்னு செஞ்சிருவாருங்க. முற்பிறவியில் பாவ வினைகள் செஞ்சிருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ள சிரமங்களை தந்து அதில் உலண்டு பாவ வினைகளை கழித்து கணக்கு நில் நேர் அப்படின்னு செஞ்சு வினைகளை அழிக்கிறாருங்க. நல்வினையோ தீவினையோ இப்படி அழிக்கும் தொழிலை சிவன் போல ஏற்று செயல்படுறதுனால தான் இவரை சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. நவக்கிரகங்களில் இந்த பதிவுகளை அளிக்கும் பொறுப்பு சனீஸ்வரருக்கு மட்டும்தான் இருக்குங்க. சனீஸ்வரர் நம் பிதர்களோடு சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறதுனால தான் பிதுர் ஆத்மாக்களையே காகங்கிற அமைப்பில் வாகனமாக்கி வச்சிருக்காருங்க. அதனால தான் நாமும் காகங்களுக்கு அன்னம் அளித்து பிதர்களுக்கு அன்னம் அளித்த திருப்தி அடைகிறோம். அதே போல் பிதர்களுக்கு அமாவாசை திதி கொடுக்குற எள்ளு கொண்டு தான் சனிக்கிழமையில் எள்ளு திரி விளக்கு சனீஸ்வரருக்கு ஏற்றி முன்ஜென்ம பதிவு இருள் நீக்க பிரார்த்திக்கிறோங்க. இப்படி பல செயல்கள் மூலம் முன்வினைகளுக்கு பிரீத்தி செய்து வருகிறோம். ஆக சனீஸ்வரர் பற்றி இப்போ நாம் ஒரு புரிதல் தெளிவுக்கு வந்திருப்போம். இப்போது சனி பயிற்சிக்கு பின்னாடி 7.5 சனியை கடைசி பாகமாக வரும் கும்பராசிக்காரர்களுக்கும் மத்திய பகுதியாக வரும் மீனராசிக்காரர்களும்
ஆரம்ப பகுதியாக வரும் மேசராசிக்காரர்களுக்கும், அர்த்தமாக வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கும், கண்டக சனியாக வரும் கன்னிராசிக்காரர்களுக்கும், அஷ்டம சனியாக வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பழைய வினைகளை கழித்து கணக்கு நேர் செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறீங்க. இப்படி உள்ள காலத்தில் இப்போ நாம் பகிர்ந்து கொள்கிற அடிப்படையில் பக்திங்கிற தியான அடிப்படையை பிடிச்சிக்கிட்டு வருகிற காலங்களில் நீந்தி கரையேற சனி பிரதோஷ தினங்களில் மேற்படி பிரதோஷ தினத்தன்னைக்கு நடக்கிற ஹோமம் போன்றவைகளில் கலந்து கொள்ளுங்க. அபிஷேகம் அதெல்லாம் நடக்கும், அதுகளெல்லாம் கலந்துக்குங்க. எல்லா பிரச்சனைகளையும் கோயில் வாசலில் மிதியடிய செருப்பை கழட்டி விடும்போதே கழட்டி விட்டுட்டு அபிஷேகம் ஹோமம் நடக்கும். உத்தேசமாக 1 மணி நேரம்னு வச்சுக்குவோம். அந்த 1 மணி நேரமும் முழு மனசாக உங்களை அந்த சன்னதியில் ஒப்படைச்சிட்டு வெறும் சினிமா பார்க்குற மாதிரி முழு ஈடுபாடோடு பார்த்து உணர்ந்து வாசனைகளை நுகர்ந்து மந்திர ஒளி சப்தங்களை செவி மூலம் உள்வாங்கி தீபங்களை தீப ஒளிகளை பார்வை மூலம் உள்வாங்கி தரும் பிரசாதங்களை ருசிச்ச உணர்வுகளை அனுபவித்து தரும் திருநீரை நெற்றியில் இட்டு தொடும் உணர்வு மூலமாகவும் பஞ்ச உணர்வுகளாலையும் பார்த்து ருசித்து கேட்டு நுகர்ந்து தொட்டு எல்லாத்தின் மூலமாகவும் இந்த செல்களில் அனைத்து உணர்வதையும் பதிஞ்சு அடுத்த சனி பிரதோஷம் வரும் வரைக்கும் அவ்வப்போது சினிமாவில் நாம் சில காட்சிகளை பார்த்து ரசிப்போம் இல்லைங்களா. ஏற்கனவே பார்த்ததை சொல்லி ரசிப்போம், நகைச்சுவைகளை சொல்லி ரசிப்போம், சில வசனங்களை சொல்லி ரசிப்போம், சில காட்சிகளை மனத்திரையில் அடிக்கடி பார்த்து மகிழ்வோம். அதுபோல் இந்த உணர்வுகளை அடிக்கடி ரசித்து அடுத்த சனி பிரதோஷம் வரும் வர இந்த உணர்வுகளோட நாம் செயல்படும்போது வினைப்பதிவுகள் குறைந்து சிரமங்களும் குறையும். உதாரணமாக நாம் வெளியில் ஏதாவது வேலையாக செல்ல நம் வாகனம் எடுக்கும்போது வாகனம் பழுதாகி போக முடியாமல் ஏற்படலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரதோஷ பலன் உடன் இருக்கும் பட்சத்தில் எப்படியும் போய் சேர வாய்ப்பு கிடைச்சிடும். சில சமயம் நண்பர்கள் தற்செயலாக வரலாம், அல்லது யாரேனும் லிஃப்ட் தரலாம். இப்படி சிரமமான காரியங்கள் எல்லா விஷயங்கள்லையும் சிரமமான காரியங்கள் எப்பப்போ வருதோ அப்பையெல்லாம் கடவுள் ஏதாவது ஒரு வழி காண்பித்து கொண்டே இருப்பார். நாம் கடவுளை பார்த்து நுகர்ந்து கேட்டு ரசித்து ருசித்து தொட்டு உணரும் பட்சத்தில் ஒவ்வொரு காரியங்களும் சிரமங்கள் குறைஞ்சி கொஞ்சம் எளிதாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்து பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கும் போது நம்ம செல்களும் ரீசார்ஜ் ஆகி, உதாரணமாக பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன், பலம் பெற்று ரீசார்ஜ் செய்ய எப்படி பலம் பெற்று பிரச்சனைகள் போது தளர்ந்து போகாமல் போராடக்கூடிய மனோபாவமும் காலமும் ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்குங்க. கர்மவினை பூரா உங்களை விட்டு போயிரும் நான் சொல்ல வரலைங்க. கஷ்டப்படாதபடி உங்கள் மனநிலையை ஞானிகளும் கூட மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க. அதனால் நாம் மகான்களை, சாதுக்களை, சித்தர்களை, ஜீவ சமாதிகளை தேடி வழிபட துன்பங்கள் கண்டிப்பாக குறையுங்க. நன்றி.